ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க வீட்டுக்கு. அவங்க கையால் உங்களுக்கு துளசியும் கற்பூரவல்லியும் வச்சு உங்களுக்கு கஷாயம் வைக்க போகிறோம், வச்சு காட்ட போகிறோம். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிடுங்க. அதாவது நான் இப்போ கருந்துளசி, கற்பூரவல்லி, குருமிளகு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கஷாயம் வைக்க போகிறேன். ஓகே, சளிக்கு. அதாவது தொண்டையில் வலி, தொண்டையில் சளி கட்டியிருந்தா இதுக்கெல்லாம் தலைவலி, இதுக்கெல்லாம் கேக்கு நல்லா குணமடையும். அதாவது இப்போ நான் செய்ய போகிறேன். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கற்பூரவல்லி, துளசி, கருந்துளசி, அதாவது நாட்டு துளசி. இப்போ நல்ல நாட்டு துளசி இல்லையா? கருந்துளசி அதாவது இது போட்டு வெள்ளை துளசியை விட நமக்கு நாட்டு துளசி ரொம்ப நல்லது. ஓகே, அதாவது இப்போ கொதிச்சு வெந்துட்டு இருக்குது. வெந்ததுக்கு பிறகு குருமிளகு இப்போவே போடக்கூடாதாம்மா? கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே, வெந்ததுக்கு பிறகு அப்புறம் குருமிளகு, மஞ்சள் நல்ல வாசனை வெந்துட்டு நல்லா மனம் அடிக்குது இல்லையா? அது கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை. இப்போ போட்டுடலாமா? இந்த மருந்து செய்யறதுக்கெல்லாம் அம்மா கையால் செய்யறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நம்மளை விட. அம்மா இப்போ போட்டுடலாமா? கொதிச்சிருச்சு தண்ணி. போடலாமா? போட்டு இந்த ஒரு டீஸ்பூன் குருமிளகு. ஒரு டீஸ்பூன் போதுமாம்மா? தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு. அவ்வளோதான். நல்லா வேவிட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு சுண்டனதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் சுண்டனதுக்கு பிறகு ஆளுக்கு 1/2 டம்ளர் குடிக்கலாம் வர அளவுக்கு. இப்போ 4 டம்ளர் வச்சோம்னா 2 டம்ளர் வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும். ஓகே, பார்த்துக்குங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றுனா 2 டம்ளர் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ நாம எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கஷாயத்தை நம்ம எடுக்க போகிறோம். நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. இப்போ சுண்டனுக்கு பிறகு நாம் அதை இறக்கி வச்சு வடிகட்டி எடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இது 4க்கு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் குடிச்சா போதும். இல்லைம்மா, 1/2 டம்ளர் குடிச்சா போதும். கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அது பவுலில் மாற்றியாச்சு. அதை எப்படின்னு சொல்லிடுங்கம்மா, எப்போ குடிக்கணுங்கிறது. அதாவது இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் காலையில் ஒரு 1/2 டம்ளர் குடிக்கலாம். நைட்டு படுக்க போகையில் ஒரு 1/2 டம்ளர் குடிக்கலாம். குடிச்சிட்டு நாம் தூங்கி எந்திரிக்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருக்குது. சளியெல்லாம் சரியாக சுறுசுறுப்பாக எந்திரிச்சிருக்கலாம். ஓகே மக்களே, இதை குடிச்சு பாருங்க. உங்களுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லிடுங்கம்மா. தேங்க்யூ சொல்லிடுங்க. நன்றி சொல்லிடுங்க. தேங்க்யூ, நன்றி. ஓகே.